ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ளவுஸில் வர ஒரு கரெக்ஷன் தாங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு இந்த கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிற கரெக்ஷன் இது. அட்ஜஸ்ட் பண்ணி போடவே முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் தாங்க. ஷோல்டர்லேருந்து நம்மளோட வந்து நெக்கு வந்து இறங்கி இறங்கி போகும். அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு கை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே ஒரு ஃபிட்டிங் கிடைக்காது. நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஃபுல் டே அந்த ப்ளவுஸ் போட்டோம்னா ஃபுல் டே அந்த டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கரெக்ஷன் வந்து வராமல் நம்ம சூப்பராக தைச்சி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சும்மா வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷோல்டர்லேருந்து இது வந்து நெக்கு, இது ஆம்ஹோல். ஜஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்த ஆம்ஹோல் பற்றி நம்மளுக்கு இப்போ தேவையில்லைங்க. இந்த நெக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெக்கில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெக்கு வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஷேப் எடுத்துருவோம். நம்ம இந்த ஷேப் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பட்டி வரும் இல்லைங்களா, இந்த பட்டி வர்ற பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுறக்கூடாதுங்க. அதை நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துட்டோன்னா இந்த கிளாத்தோட லூஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஷோல்டர் கிட்ட அந்த லூஸ் வந்து இப்படி இறங்கி இறங்கி போகுங்க. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த நெக்கு வித்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து எந்த ப்ளவுஸ்க்கு எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டா கூட ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா கூட இப்படி ஸ்ட்ரைட் இல்லாமல் அது என்ன ஆகும்னா நெக்கு வந்து இப்படி வந்துடும். ஓகேங்களா, அவங்களோட நெக் வந்து இப்படி வந்துடும். அப்போ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா இங்கே நிற்க வேண்டிய ஷோல்டர் வந்து தள்ளி போய் நிற்கும். அப்படி நிற்கும்போது இந்த லூஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இறங்கி இறங்கி வரும். இது ஒரு ரீசனுங்க. அப்புறம் வந்து நம்ம நெக்கு வந்து கட் பண்ணும்போது இது வந்து நம்ம ஒரிஜினல் மார்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்காக உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் அலோன்ஸ் கொடுக்கணுங்க. இந்த 1/4 இன்ச் அலோன்ஸ் கொடுக்காம நம்ம பிகினராக இருந்தால் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே இதுலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம வந்து கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம், நம்ம கரெக்டாக தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் நினச்சிட்ருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம்னா இங்கே கட் பண்ணாமல் இங்கே கட் பண்ணியிருப்போம். அப்படி இங்கே கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தையல் பிடிச்ச பிறகு அது இங்கேருந்து ஆரம்பிச்சிருங்க. இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம இப்படி தெரிச்சிட்டு வர வேண்டியதாக வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த 1/4 இன்ச்சு நம்மளுக்கு லூஸ் கிடச்சிரும். இந்த லூஸ் கிடைக்கும் போது கூட இந்த ஷோல்டர் வந்து இறங்கி வரும். இதுதாங்க அதுக்கான ரீசனு. இப்போது இந்த ரீசன் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக எந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. ஃபஸ்ட்டு வந்து 28 செஸ்ட்டு, 29 செஸ்ட்டு, 30 வரைக்கும் வச்சுக்கலாங்க. 28, 29, 30 இவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா இந்த நெக்கோட வித்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வைங்க போதுங்களா. 2.5 இன்ச்சு ஓகேங்களா. இந்த 2.5 இன்ச்சு வைங்க. அப்புறம் 32, 34, 36, 38 இவங்க வரைக்கும் கூட 2.25 இன்ச்சுங்க. 2.25 இன்ச்சு வந்து இவங்களுக்கு வைங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம வந்து 40, 42, 44 வரைக்கும் கூட நம்ம வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாங்க. 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் 46, 48, 50 இவங்களுக்கு வந்து நம்ம 3.25 இன்ச்சு வச்சா போதுங்க. இந்த நெக்கு வித்து வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் அதிகப்படுத்தவே வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பிரச்சனையே வராது. இப்போ வந்து 32 சொல்லியிருக்கோம், 33, 34, நடுவில் இருக்கிற 35, 33, 37 இதுக்குள்ளே வர எல்லா செஸ்ட் மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் 2.25 தான் வச்சுக்கணும். அதே மாதிரி 28, 29, 30க்கு 2.5 வச்சுக்கோங்க. இப்போ 40, 41, 42, 43, 44 எல்லாருக்குமே 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி 45, 46, 47, 48, 49, 50 எல்லாருக்குமே 3.25 வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வந்து ஷோல்டர் இறங்குறதும் நெக்கு வந்து டைட் இல்லாமல் லூஸ் நிற்கிறதும் கரெக்ஷன் கண்டிப்பாக வரவே வராது. ஒன்ஸ் வந்து இதை பார்த்துக்குங்க. இதுதான் மெஷர்மெண்ட் இதோடது. அப்புறம் என்ன அப்படின்னா அந்த நெக்கு கரெக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அவங்க வந்து அலோவ் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இது அலோவ் ப்ளவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்கு வந்து இந்த பட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்டி வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷோல்டரும் அவங்க கொடுத்த அலோவ் ப்ளவுஸும் நம்ம தைக்கிற ப்ளவுஸும் இப்படி ஈவனாக வச்சு
பார்த்துட்டே இப்படி வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எச்சு கம்மி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி எச்சு கம்மி ஆகிறதாலையும் இங்கே வந்து அந்த அந்த ஷோல்டரில் வந்து நம்மளுக்கு அந்த லூஸ் கொடுத்துரும். நம்ம வந்து இது அலோ ப்ளவுஸுன்னு வைங்க. இந்த இடத்துல வருதுன்னா நம்ம அந்த பட்டி கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம டிசி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் வராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ரீசனு. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஃபிட்டாக நம்ம போட்டு உட்காரும்போது இது ஃபிட்டாக நிற்காமல் இப்படி இறங்கி வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரெக்ஷனுக்கான ரீசனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டிச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.